ஓர் ஏழை கிராமத்தில் குமார் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் அம்மாவின் உடல் நலக்குறைவால் மிகவும் கஷ்டப்பட்டான். நவராத்திரி காலம் வந்தது. ஊர் மக்கள் எல்லோரும் அம்மனுக்கு பூஜை செய்து மகிழ்ந்தனர். ஆனால் குமாருக்கு அம்மனுக்குச் செய்ய ஒரு பூக்கூட வாங்க காசு இல்லை. அவன் மனதிற்குள், அம்மா துர்க்கையே, எனக்கு உனக்குச் செய்ய எதுவும் இல்லையே. ஆனால் என் பக்தியை மட்டும் ஏற்றுக்கொள் என்று கண்ணீருடன் வேண்டினான். துர்கா அஷ்டமி அன்று குமார் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் மனதை வாட்டும் கவலையில் இருந்தபோது ஒரு பிரகாசமான ஒளி அவன் முன் தோன்றியது. அது சாட்சாத் துர்க்கை தாய்தான். அவள் புன்னகையுடன், குமாரா, உனது மனதின் தூய்மையான பக்தியே எனக்கு போதுமானது. நீ செல்வத்தை விட உனது தாயின் மீதும் நேர்மையின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கை விலை மதிப்பற்றது என்றாள். அன்னை துர்க்கை தன் கைகளில் இருந்த வாளினால் தரையில் ஒரு கோடு இட்டாள். அந்தக் கோட்டிலிருந்து தங்க நாணயங்கள் தோன்றின. குமார் திகைத்தான். அவன், தாயே, எனக்கு இந்தச் செல்வம் தேவையில்லை. என் அம்மாவின் ஆரோக்கியம் மட்டுமே வேண்டும் என்றான். அன்னையின் மனம் நெகிழ்ந்தது. அன்பான மகனே, உனது தாயின் உடல் நலத்தை நான் குணப்படுத்துகிறேன். இந்தச் செல்வத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து என்று ஆசீர்வதித்தாள். குமார் ஊருக்கு திரும்பி வந்து பார்த்தபோது அவனது தாய் பூரண நலமடைந்திருந்தாள். அந்தச் செல்வத்தைக் கொண்டு அவன் ஊரில் உள்ள ஏழைகளுக்கு உதவியதோடு துர்க்கை அம்மனுக்கு ஒரு சிறிய கோவில் கட்டினான். அன்று முதல் குமார் மனதில் எந்த குறையும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்ந்தான். உண்மையான பக்திக்கு செல்வமோ ஆடம்பரமோ தேவையில்லை. ஒரு தூய்மையான மனதோடு அன்னையை அழைத்தாலே அவள் ஓடி வந்து அருள் செய்வாள் என்பதை இந்தச் சிறிய கதை நமக்கு உணர்த்துகிறது. அனைவருக்கும் துர்கா அஷ்டமி நல்வாழ்த்துகள்.